சுவாமி விவேகானந்தரை முன்மாதிரியாக கொண்ட கண்ணியமான பிரம்மச்சாரியான ஒரு பேராசிரியர் அவர். ஒழுக்கம், நேரம் தவறாமை எல்லாம் அவருடைய உயிர் மூச்சாக இருந்திருக்கின்றன. பிறர் அவரை பார்த்து நேரத்தை சரி செய்து கொள்ளும் அளவுக்கு வாழ்ந்த ஒரு மனிதர் அவர். கல்லூரியில் அவரிடம் கல்வி பயிலும் ஒரு மாணவி அவருடைய வாழ்க்கையே புரட்டி போடுகின்றாள். நீண்ட மனப்போராட்டத்தின் பின் அவளுடைய காதல் வலையில் சிக்கும் பேராசிரியர் பின்னொரு காலத்தில் அவளால் பெயர்கட்டு ஊரூராக அலைகின்றார். அவளோ சொல்லாமல் கொள்ளாமல் மறைந்து விடுகின்றாள். இந்த சம்பவங்களை கொண்ட ஆண்டவன் கட்டளை திரைப்படம் 1964 வெளியானது. ஆனந்த ஜோதியை தொடர்ந்து வில்லன் நடிகர் PS வீரப்பா தயாரித்த இந்த திரைப்படத்தை இயக்கியவர் K. சங்கர். இதன் திரைக்கதையை பிரபல மலையாள கதாசிரியர் கொட்டாரக்காரா எழுதியிருந்தார். சற்று வித்தியாசமான முன் தொடக்கத்தையும் கதையையும் கொண்ட இந்த படத்தில் சிவாஜி கணேசன், தேவிகா, பாலாஜி, அசோகன், சந்திரபாபு ஆகியோர் சிறப்பாக நடித்திருந்தனர். விஸ்வநாதன் ராமமூர்த்தி இரட்டையர்கள் இசையமைத்த எல்லா பாடல்களுமே படத்திற்கு மிகவும் சிறப்பு சேர்த்தன. இப்போது பார்க்க போகும் இந்த பாடல் காட்சி கேரள மாநிலம் கோவளத்தில் படமாக்கப்பட்டது. படப்பிடிப்பின் போது நிகழ்ந்த ஓர் அசம்பாவிதம் அப்போது பத்திரிகைகளில் பரவலாக அடிபட்டது. அலைகள் சூழ்ந்த பாறையின் நடுவே நடித்துக் கொண்டிருந்த தேவிகா அலையொன்றினால் அப்போது அடித்து செல்லப்பட்டு கடலில் மூழ்கினார் என்பதுதான் அந்த செய்தி. என் இளவயதில் இந்த பாடல் காட்சியை பார்த்தபோது பாறைகள் ஏன் அப்படி திடீரென உருள்கின்றன என்பது ஒரு புரியாத புதிராக இருந்தது. இப்போதுதான் அதற்கு விடை கிடைத்தது. பாறை போன்று அசையாத மனதோடு இருந்த ஒரு பிரம்மச்சாரியை காதல் கடலில் அந்த மாணவி மூழ்கடிக்கின்றாள் என்ற செய்தியை இயக்குனர் தன் அறிவுக்கு எட்டிய வகையில் ஒரு குறியீட்டு தன்மையுடன் விளக்க முயன்றிருக்கின்றார். காதலும் காமமும் கலந்த அழைப்பை விடுக்கும் இந்த பாடலை பி. சுசீலா மிகவும் வசீகரமாக பாடியிருக்கின்றார்.
அழகேவா